ஒரு ஹிஸ்டாரிக் மேஜிக்கல் வின்ன பண்றதுக்கு இந்திய அணி இப்போ தயாராகிட்டு இருக்கிறாங்க. இங்கிலாண்ட போட்டு துவம்சம் பண்றதுக்கு. 100 ஓவர் 600 ரன் அடிச்சிருவியா? அப்படின்னு சொல்லி கையில குடுத்துருக்காங்க. எஸ், ஒரு 15, 16 ஓவர இந்த டே 4 உடைய எண்ட்ல ஃபேஸ் பண்ண இங்கிலாந்து அணி ஆல்ரெடி 3 விக்கெட்ட விட்டுருச்சு. இன்னும் பாக்கி இருக்கிற அந்த பக்கம் ஒரு 85, 90 ஓவர்ல எவ்வளவு அடிச்சிட போறாங்க? அடிச்சிடுவாங்களா? இல்ல 7 விக்கெட்ட இந்தியா எடுக்குமா? அப்படின்றத பார்க்கறதுக்கு ஆர்வமா காத்துட்டு இருக்கிறவங்களில் ஒருவனாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் பிட்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ ரொம்ப சூப்பர்வான ஒரு மேட்ச், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சை மட்டும் இந்தியா ஜெயிச்சது அப்படின்னா முதல் முறையா இந்த கிரவுண்ட்ல இந்தியா ஜெயிக்க போகுது. அண்ட் பேஸ்பாலை சொல்லி கொடுத்தவனுக்கே நம்ம பேஸ்பாலை சொல்லி கொடுக்குற ஒரு நேரம் வந்திருக்குது. முதல்ல நீங்க கிரிக்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் கிரிக்கெட்ல நீங்க காணாம போயிட்டீங்க. இப்ப பேஸ்பாலை நீங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. அடுத்து இதுலயும் நீங்க காணாம போயிருவீங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவ்ளோ பெரிய ஒரு மேஜர் ஹிஸ்டாரிக் வின்ன கிரியேட் பண்றதுக்கு இன்னைக்கு இந்தியா ரெடியா இருக்கிறாங்க. 600 ரன் டார்கெட்ட ஒரு இந்திய அணி உள்ள வந்து உங்க லோக்கல் கிரவுண்ட்ல உங்களுக்கு குடுக்கும்னு நீங்க எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டீங்களே. இதுக்கு முன்னாடி இவங்க பேஸ்பால் ஆட ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இப்ப இதுக்கு ரீசென்ட்டா இவங்களுடைய ஹோம் சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வின்னு 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 21 மேட்ச்ல 16 வின்னு போட்டு அது இதுன்னாங்க. வந்து போன எல்லா டூரிங் கண்ட்ரீஸுமே வந்து இவங்களுடைய பேஸ்பாலை தாக்கு பிடிக்க முடியல. பவுலிங்ல வெறித்தனமா போடுறாங்க, பேட்டிங்ல வெறித்தனமா ஆடுறாங்கன்றது இருந்தது போய் இந்த முதல் மேட்ச்ல கூட டே 4 எண்டு வரைக்கும் கையில மேட்ச் வச்சிருந்தவங்க டே 5ல தான் நம்ம மேட்சை கையை விட்டு விட்டோம். ஆனா இந்த ரெண்டாவது மேட்ச்ல டே 5 என்ன டே 4லயே சொல்றேன் மேட்ச் என்னோடதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய அணி இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர், செகண்ட் இன்னிங் ஸ்கோர், இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோரை இங்கிலாந்துல நம்ம வந்து அடிக்கிற இந்த ஒரு இது வந்து மிகப்பெரிய பாராட்டத்திற்குரிய ஒரு விஷயம். அதுலயும் சுப்மன் கில் அண்ட் ரிஷப் பண்ட் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவுடைய இன்னிங்ஸை நம்ம ரொம்பவே பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல பால்ல மூவ்மெண்ட்டே இல்லைங்க. இவங்களுக்கு என்னங்க மரியாதை, டேய் இங்க வா நீ இந்த வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அடி குடு 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 குடுன்னு குடுக்குறாங்க. இதுவும் நம்ம சுப்மன் கில்லு ஒரு டே 4ல ஒரு பிட்ச் ஒன்றும் பெருசா ஒரு ஒரு மூவ்மெண்ட்டே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய ஷாட்ஸ் எல்லாம் எப்படி வேரி ஆகுது. முதல் இன்னிங்ஸ்ல எவ்வளவு பொறுமையா ஆடினவர் இந்த இன்னிங்ஸ்ல போட்டு ஸ்லாப் ஸ்லாப் ஸ்லாப்னு ஸ்லாப் ஷாட் அடிக்கிறாரு, போட்டு உருகிறாரு, மேல தூக்குறாரு, எல்லாமே பண்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இன்னிங்ஸ்ல எப்படியாவது இவனுங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு 4th இன்னிங்ஸ் டோட்டல் அடிக்கிறதுக்கான சேஸ் டார்கெட்டை கொடுக்கணும்டா அப்படின்னு முடிவு பண்ணி இப்படிப்பட்ட ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இங்கிலாந்து அவங்க கனவுல. இந்த மாதிரி இந்தியா வந்து நம்ம கத்து கொடுத்த பேஸ்பால நம்ம கண்ணு முன்னாடியே ஆடுவானுங்க. பாலுக்கு ஒரு ரன் ஆடுறானுங்க அவன் டெஸ்ட் மேட்ச. இவன் என்னடா 160 பாலுக்கு 160 ஆடுறான் கேப்டன் சுப்மன் கில். அவன் என்னடா 60 பாலுக்கு 58ங்கிறான். என்னடா நடக்குது இங்க அப்படின்னு இங்கிலாந்து தலையை பிச்சுக்கிட்டு கிடக்குது இன்னைக்கு. ஸோ ஒரு சூப்பர் வின் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது நமக்கு. டே 5 லாகின் பண்ணி ஆன்லைன்ல உட்காந்து பார்க்காத மக்களே இருக்க மாட்டாங்க கிரிக்கெட் ரசிகர்கள்ல. அந்த அளவுக்கு வந்து இந்த டே 5 ரொம்ப அற்புதமான ஒரு டேவா இருக்க போகுது. இன்னும் 7 விக்கெட் தான் பாக்கி. அதுவும் இந்த 3 விக்கெட் எடுத்ததை நம்ம பார்க்கணும். ஆகாஷ் தீப்போட 2 விக்கெட் இன்ஸ்விங்கிங் டெலிவரியில போல்ட் ஆக்குறாரு. ஜோ ரூட்டையும் பென் டக்கட்டையும் என்ன ஒரு ட்ரீட் டு வாட்ச். அதே சமயத்துல வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஓபனருமே அவரு பாவம் என்ன பண்ணுவாரு, அவர் இப்படின்னாரு அங்க கேட்ச். ஸோ அதனால 3 விக்கெட் எடுத்துருக்கிறோம். இன்னும் பாக்கி இருக்கிற 7 விக்கெட்டை என்ன அழகா எடுக்க போறாங்க இந்தியான்றதை பாக்குறதுக்கு காத்துட்டு இருக்கிறேன். சூப்பரான அந்த வீடியோல டே 5 முடிவுல நான் அவங்களை வந்து பாக்குறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கும் வரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.